இச்சபோச்சின் மலை எந்த நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிசோடில் ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணியிருந்தது வந்து பார்த்துருந்தோம் 5 கண்டஸ்டன்ஸ். ஸோ அர்ணவ், ஃபேட்மேன், ரவீந்தர், சுனிதா இவங்க 3 பேரை தவிர மிச்சம் 5 பேருக்கும் வந்து ரோஸ்ட் நடந்தது 8 பேரில். ஸோ அந்த 5 பேரையும் வந்து பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்கல்ல, அப்போ கூப்பிட்டப்போவே வந்து பிக் பாஸை வந்து கடுப்பேற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சாச்சனா பண்ணது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கண்டிப்பாக வந்து இன்னும் பயங்கரமாக கோவப்பட்டதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு. இந்த மாதிரி அவரோட டோன்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் 5 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேரும் வந்து சொல்கிறாரு. லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து உடனே சாச்சனா வந்து தோசை ஊற்றிட்டுருக்காங்க. ஏய் நம்மலாம் ஜாலியாக வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாம தான் வெளியே போகிறோம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு பிக் பாஸ் சீரியஸாக கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத மற்ற எல்லாருமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் முதற்கொண்டு சம்திங் ராங் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்துட்டு நாமலாம் தான் வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாம் தான் மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுது, அதில் நாம் தான் வெளியே போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தங்கமே தங்கமேன்னு ஜாலியாக பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் ரியா கிட்ட வந்து விளையாடுறாங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நம்ம வெளியே போகிறோம், சரி ஜாலியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இது இது இப்போ பிக் பாஸ் வந்து செமையாக சொல்ல போகிறார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொன்னார். அதே மாதிரி நடுவில் பிக் பாஸ் சொன்னப்போ வந்து நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ பிக் பாஸ் என்ன ஜோக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதெல்லாம் வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து நிறைய இடங்களில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சாச்சனா கிட்டே இருக்கிற பிரச்சனை. ஸோ அவங்க வந்து கரெக்டாக யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்காக வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது அவரோட டோன்லேருந்தே தெரியுது. இத்தனைக்கும் பக்கத்தில் தர்ஷாலாம் வந்து சொல்கிறாங்க, அவர் சீரியஸாக கூப்பிட்ருக்காரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே தெரியுது. ஏன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க நம்மளெலாம் வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுது. பட் அது தெரிஞ்சுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தது. செம ஷாக்காக இருந்தது. அது என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதுதான் இப்போது லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சு பிக் பாஸ் கூப்பிட்டோடனே அங்கே வந்து உட்காந்தப்போ சாச்சனா பண்ண ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.